ஜனங்களை பார்த்து இந்த ஜனங்கள் தானே, இந்த ஜனங்களுக்கு இந்த பிரசங்கம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி பிரசங்கம் பண்ணாதீங்க. எப்ப பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் எதை பேச விரும்புகிறீங்க கேளுங்க. ஏன்னா அவருக்கு தான் அவருடைய பிள்ளைகளுடைய தேவை என்ன, உங்க சூழ்நிலை என்ன, எப்படிப்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இருக்காங்க, எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்றது ஆண்டவர் தான் தெரியும். அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சரியான வார்த்தை நமக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ண வைப்பார். அதனால நாம முடிவு பண்ணக்கூடாது, இந்த ஜனங்களுக்கு இந்த பிரசங்கம் போதும்னு ஒரு நாள் முடிவு பண்ணக்கூடாது. பிரசங்கம்ன்றது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான தீர்க்கதரிசன வார்த்தை, விடுதலை தருகிற வார்த்தை, அவசியமான வார்த்தை, வழிநடத்துகிற வார்த்தை. அதை நம்ம கருத்துல வச்சிருக்கணும். கர்த்தர் சொல்லும் வரை காத்துருங்க. கர்த்தர் சொல்லாம நீங்களா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்லும் வரை காத்துருங்க. அவர் நிச்சயமா பேசுவார். அதன் பிறகு அதை எழுதி அதை கொண்டு போய் பிரசங்கம் பண்ணுங்க.